அனைவருக்கும் வணக்கம். மனிதனுள் கடவுள் எப்படி? உள்ளமே கோயில் உடம்பே ஆலயம், தெள்ளத் தெரிந்ததற்கு ஜீவன் சிவலிங்கம், இது தவிர ஒன்றும் இல்லை. தமிழ் புக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையை தெய்வம் ஒன்று எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லாத்துக்கும் அது தெரிஞ்ச விஷயம். அந்த குழந்தைய படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ இல்லை கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறப்போ தன்னை போல சிரிக்கும், பார்த்துருக்குறீங்களா? எல்லோரும் பார்த்துருக்கீங்க. அப்போ அது தெய்வம் அதோட உறவாடிட்டு இருக்கு. அதே குழந்தை மனிதனாக மாறும்போது அதுக்கு தெய்வம் காட்சி கொடுக்கறது இல்லை, அதுக்கு தெய்வம் கடவுள் என்னன்னு தெரியல. அதுக்கு எப்படி? குழந்தையாக இருக்கிறப்போ அதுக்கு என்ன இருந்தது, மனிதனாக இருக்கிறப்போ அதுக்கு என்ன இல்லை, அதுதான் இப்போ கேள்வி. குழந்தையாக இருக்கிற பார்த்துக்கலாம் அதுக்கு எண்ணம் இல்லை, அதாவது யோசிக்கிற எண்ணம் கிடையாது அதுக்கு. சரிங்களா? யோசிக்கிற எண்ணம் இல்லாதப்போ அந்த குழந்தைக்கு கடவுள் காட்சி கொடுக்குறாரு, காட்சி தெரியுது. அது குழந்தை தெய்வமாக மாறிட்டு அது ஒரே ஸ்தானத்தில் தான் இருக்குது. குழந்தை தெய்வம் ஒன்றும் சொல்கிற ஸ்தானத்தில் தான் இருக்குது. அதே மனிதனாக மாறுறப்போ அதுக்கு யோசிக்கிற தன்மை வந்துருச்சு. யோசிக்கிற தன்மை வந்ததுனால அந்த கடவுளாகப்பட்டவர் மறைபொருளாக மாறிட்டார். இப்போது தைப்பூசத்தில் பூச நட்சத்திரத்தில் வடலூர் கோயிலில், அதாவது வடலூரில் அந்த வள்ளலார் ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா ஜோதியாக காட்சி கொடுப்பாங்க. அதாவது 7 திரைகளை விலக்கி ஜோதி தரிசனம் ஒன்று காட்டுவாங்க. 7 திரைகளை விலக்கி 7 திரை விலகிறப்போ ஜோதியாக காட்சி கொடுக்குறத நம்ம உடல் ரீதியாக நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம உடலில் பார்த்திங்கன்னா 7 ஆதார மையங்கள் சொல்லப்படுறோம் இல்லையா? அந்த 7 ஆதார மையங்களும் விலகு ஒன்றா தாண்டி போகிறப்போ 7 தாண்டுறப்போ நமக்கு உள்ளே இருக்கிற ஜோதி நமக்கு காட்சி கொடுப்பாங்க. அந்த ஜோதியும் சொல்லிக்கலாம், தெய்வம்னு சொல்லிக்கலாம், கடவுளும் சொல்லிக்கலாம், அது ஈஸ்வர தன்மையும் சொல்லிக்கலாம். இப்படி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஒன்றும் இல்லை, தியானம் பயிற்சி பண்ணணும். தியானம் பயிற்சி பண்ணால் அது மாதிரி பார்க்கலாம். மன அமைதி வரும். மன அமைதியில் தான் ஆண்டவனை பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனிதனுள் கடவுள் எப்படி என்று எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. யோசிச்சு பாருங்கள், சிரித்து பாருங்கள். நன்றி.